ரோட்ல இருக்கிற தெருநாய் கூட நம்மளை பார்த்தா கத்தும், யாரு இது புது ஆள் வந்திருக்காங்க அப்படின்னு. அந்த தெருநாய் இருக்குல்ல, அதுக்கு பிடிச்ச பிஸ்கெட் போடணும். ஒரு சில தெருநாய்ங்கெல்லாம் பாத்தீங்கன்னா பிஸ்கெட் சாப்பிடாது, பிரியாணி தான் சாப்பிடும், நான்வெஜ் தான் சாப்பிடும். அதுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு அதை போட்டு அது நம்மளை கத்தாம பார்த்துணும். பேசுறவர் யாருன்னா ராகவா லாரன்ஸ். இவரை பார்த்த உடனே எல்லாருக்குமே என்ன ஞாபகம் வரும்னா, ரொம்ப உதவி பண்ணுவார்ப்பா, ரொம்ப மனிதத்தை அப்படியே உள்ளே இருந்து பிழிஞ்சு கொட்டுவார்ப்பா அப்படின்லாம் சொல்லுவாங்க. இவருடைய இன்னொரு முகம், இவருடைய அப்படியே மனிதாபிமானத்தின் உலகத்தின் திலகம் இவர் தான் அப்படிங்கிற மாதிரி பல முகங்களை நீங்கள் ஆல்ரெடி பல ரீல்ஸில் பார்த்துருப்பீங்க, பல வீடியோவில் பார்த்துருப்பீங்க, பல டிவி ஷோவில் பார்த்துருப்பீங்க. அவருடைய இன்னொரு முகம், அதாவது பெரும்பாலான மக்களுக்கு தெரியாத இன்னொரு முகத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் நம்ம சொன்னார் இல்லைங்களா, நம்ம பார்த்த வீடியோவில், அதாவது ஒரு சில நாய்ங்க வந்து அதுங்களுக்கெல்லாம் பிஸ்கெட் போடணும், இன்னும் சில நாய்ங்க இருக்கும் அதுங்களுக்கெல்லாம் பிரியாணி தான் போடணும். சில நாய்களுக்கு பிஸ்கெட், சில நாய்களுக்கு பிரியாணி. நாய்ங்களுக்கே நம்ம இவ்வளோ பண்ண வேண்டியிருக்குன்னா, அப்போ ஆட்சி வந்த உடனே மக்களுக்கு என்னென்னலாம் பண்ண வேண்டியிருக்கும். மக்களை வந்து, அதாவது ஆட்சிக்கு வந்த உடனே அந்த ஆட்சியை விமர்சிக்கிற மக்களை நோக்கி இவர் என்னென்னலாம் பேசுகிறாருன்னு பார்த்தீங்களா. அதாவது தாவேக்கு ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து கரண்ட்டு பிரச்சனையாகுதுன்னு பேசுகிறாங்க, மின்வெட்டு பிரச்சனையாகுதுன்னு பேசுகிறாங்க, சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாகுதுன்னு பேசுகிறாங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு பேசுகிறாங்க. இந்த மாதிரி பேசுகிறாங்கல்ல. அதாவது ஒரு தெருவுக்கு நம்ம புதுசாக குடி போனோம் ஒரு வீட்டுக்கு அப்படின்னா, அந்த தெருவில் நாய்ங்களாம் கத்த தான் செய்யும். அதாவது இந்த மின்வெட்டு, பெண்கள் பாதுகாப்பு, சட்டம் ஒழுங்கு பற்றி எல்லாம் கேள்வி கேட்கும் மக்கள் இவருக்கு வந்து நாய்ங்க மாதிரி. அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு பிஸ்கெட் போட்டால் அமைதியாவாங்க ஒரு சிலர், இன்னும் ஒரு சிலர் பிரியாணி வாங்கி கொடுத்தா அமைதியாவாங்க. அந்த மாதிரி மக்களுக்கு என்ன வேணுமோ அதை செஞ்சு கொடுத்து அவங்களை அமைதிப்படுத்தணும் அப்படின்னு இவர் வந்து ஒப்பிட்டு பேசியிருக்கிறார். இவர் வந்து இப்போ வந்துட்டு இல்லை நான் அந்த மீனிங்கில் சொல்ல, அது தவறாக ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு பல கதைகளை விடுவார். ஆனால் இவருடைய ஒரிஜினாலிட்டின்னு ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, நம்ம ஜல்லிக்கட்டு போராட்டம், அதை பலரும் பார்த்துருப்பீங்க, நடந்து கிட்டத்தட்ட 9 வருடங்கள் ஆகுது. அந்த போராட்டத்தில் இவர் பண்ண அட்டூழியங்கள் இருக்குல்ல, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ஒரு தன்னெழுச்சியாக வந்த இளைஞர்களின் போராட்டத்தை ஹைஜாக் பண்ணி இந்த நபர் அந்த போராட்டத்தில் மெரினாவில் பண்ண அட்ராசிட்டிலாம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அதில் வந்து பல பேர் அதை பேச முடியாத நிலையில் இருந்தாங்க அந்த சமயத்தில். இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் அப்படிங்கிறது தன்னெழுச்சியாக பார்த்தோம்னா 2017 ஜனவரி மாதம் இளைஞர்களும் மாணவர்களும் சேர்ந்து தொடங்கினாங்க. அப்போ பெரிய அளவில் அந்த போராட்டம் வளர்ந்துக்கிட்டே போச்சு. இரவு கூட அந்த மெரினா பீச்லேருந்து வீட்டுக்கு போகாமல் அங்கேயெல்லாம் போராட்டம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் இந்த லாரன்ஸ் வந்து என்ன பண்ணாருன்னா, இவர் அந்த மெரினாவுக்கு வந்தார், அப்படியே சுற்றி முற்றி பார்த்துட்டு இளைஞர்கள்லாம் இரவு அங்கேயே படுத்துட்டு இருந்தாங்க. படுத்துட்டு இருந்தவர், இவருக்கும் அந்த போராட்டத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. திடீர்னு உள்ளே வந்தார் 2வது நாள். அப்போ வந்துட்டு திடீர்னு ப்ரெஸ்ஸில் அவர் பேசினார், கூப்பிட்டு மீடியாக்கிட்ட பேசி, இந்த மாதிரி இளைஞர்கள்லாம் நைட்டு கூட வீட்டுக்கு போகாமல் இங்கே படுத்துட்டு இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிட்டு, அவங்களுக்கான எல்லா சாப்பாட்டு செலவையும் நானே ஏற்றுக்க போகிறேன் அப்படின்னு மறுபடியும் அந்த மனிதாபிமான வலையை வந்து இளைஞர்கள் நோக்கி விரித்தார். அப்படியே இது பெரிய நியூஸ் ஆச்சு. எல்லா மீம் பேஜ்லையும் போட்டாங்க, மொத்த ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கான சாப்பாட்டு செலவையும் ராகவா லாரன்ஸ் பார்த்துக்க போகிறார் அப்படின்னு எல்லா மீடியாலையும் போட்டாங்க. உடனே இளைஞர்களின் நாயகனாக மாறிட்டார். உடனே இந்த சாப்பாடு போடுறேங்கிற இந்த விஷயத்தை வச்சுக்கிட்டே அந்த போராட்டத்துக்குள்ளே வந்த அவர் அந்த போராட்டத்தின் ஒட்டுமொத்த கண்ட்ரோலையும் கையில் எடுத்தார். அந்த போராட்டத்தினுடைய மைக் யார்கிட்ட போகணும், யார் என்ன பேசணும், என்ன பேசக்கூடாதுன்னு முடிவெடுக்க வேண்டிய இடத்துக்கு அவர் நகர்ந்தார். அந்த கூட்டத்தில் வந்து அப்படியே பார்ப்பார், நின்றுருப்பார். இவர் வந்து ஒரு பிஜேபியினுடைய ப்ராடக்ட் மாதிரி தான் அந்த கூட்டத்துக்குள்ளே வந்தார். என்ன பண்ணுவார்னா, அந்த கூட்டத்தில் யாராவது மைக் வாங்கி பிஜேபி இந்த மாதிரி இல்லை ஜல்லிக்கட்டை நடத்த விடாமல் தடுக்கிறது, அல்லது மோடி இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்து தடுக்கிறார் அப்படின்னு யாராவது பேசினாங்கன்னா உடனே வந்து அந்த மைக்கை கட் பண்ணிவிடுவார். அரசியல் பேசக்கூடாது, ஒன்லி இங்கே என்ன கருத்தோ அதை மட்டும்தான் நீங்கள் பேசணும் அப்படின்வார். யாராவது அப்படியே அதே மைக்கை யாராவது பிடிச்சி திமுகவே அப்படின்னா பேசு அப்படின்வார். யாராவது சசிகலாவே, சின்னம்மாவே அப்படின்னா பேசுங்கன்னுவார். அதே மைக்கு பிடிச்சி யாராவது மறுபடியும் பிரதமர் மோடி அப்படின்னா கட் பண்ண அரசியல் பேசக்கூடாது அப்படின்வார். இப்படியே போயிட்டு இருந்தது. பாஜகவுக்கும் மோடிக்கும் எதிராக யாருமே பேசக்கூடாது அப்படின்ற ஒரு கட்டுப்பாட்டை அங்கே வந்து ராகவா லாரன்ஸ் விதித்து வச்சுருந்தார். அதை தாண்டி அந்த போராட்டத்தில் பாஜகவுக்கு எதிராகவும் மோடிக்கு எதிராகவும் தன்னிச்சையாக மாணவர்கள் முழக்கங்கள் எழுப்ப ஆரம்பித்து, அந்த இடத்துல ராகவா லாரன்ஸ் இருந்த மேடையை தவிர மற்ற இடங்கள் முழுக்க
ஒட்டுமொத்த அரசியல் அப்படிங்கிறது பேசப்பட்டுச்சு. ஆனால் அவர் இருந்த மேடையில் மட்டும் இங்கே யாரும் அரசியல் பேசக்கூடாதுன்னு சொல்லி ஒன்லி இங்கே ஜல்லிக்கட்டு மட்டும்தான் பேசணும். அங்கே கூடுன இளைஞர்கள் வந்து பார்த்தோம்னா இங்கே வந்து தமிழ்நாட்டில் உரிமைகள் புறக்கணிக்கப்படுகிற எல்லா விஷயங்களுக்காகவும் சேர்ந்து தான் கூடினாங்க. நம்ம திண்டிவனத்தில் இருக்கிறவங்களுக்கோ சென்னையில் இருக்கிறவங்களுக்கோ ஜல்லிக்கட்டு அப்படின்னா என்னன்னே தெரியாது. அப்போ ஜல்லிக்கட்டுனா என்னன்னே தெரியாத, ஜல்லிக்கட்டை இதுக்கு முன்னாடி பார்த்தே இருக்காத இளைஞர்கள் ஜல்லிக்கட்டுக்காக கூடினாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் தமிழர்கள் மீது இங்கு திணிக்கப்படுகிற கலாச்சார திணிப்பு, தமிழர்கள் எப்படியெல்லாம் இரண்டாம் தர குடிமக்களாக மாற்றப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக உள்ளிருந்து எழுந்த கோபம் தான் அந்த இடத்த நோக்கி இளைஞர்களை தள்ளிச்சு. குறிப்பாக வந்து காவிரி போராட்டமாக இருக்கலாம், ஹிந்தி திணிப்பாக இருக்கலாம், அடுத்தடுத்து தமிழர்கள் மேலே நடக்கிற முல்லைப்பெரியாறு பிரச்சனையாக இருக்கலாம். இப்படி தமிழர்கள் மீது திணிக்கப்படுகிற விஷயங்களுக்காகலாம் சேர்ந்து தான் அந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் அப்படிங்கிறது உருவெடுச்சிச்சு. அதுக்குள்ளே இவர் உக்காந்துக்கிட்டு பல கட்டளைகளை இவர் போட்டுக்கிட்டு நான் தான் இந்த போராட்டத்தையே ஆரம்பித்தேன் அப்படிங்கிற மாதிரி அந்த போராட்டத்தை மாற்றினார். கடைசி நாள் வந்துச்சு போராட்டத்தில். அந்த போராட்டத்தின் முழுக்க இவரே மைக்கை கண்ட்ரோல் பண்ணிட்டு வச்சுருந்தவர் கடைசி நாள் போலீஸ் உள்ளே பூந்து மாணவர்களை இளைஞர்களை அடிக்க ஆரம்பித்தாங்க. அன்னைக்கு மட்டும் இவர் ஆள் இல்லை, எஸ்கேப்பு. முன்னாடி நாள் நைட்டே எஸ்கேப்பு போய் ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கிட்டார். ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கிட்டு ஒரு கழுத்தில் ஒரு 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 வளையம் மாதிரி மாட்டிக்கிட்டு வந்துட்டு, சுளுக்கு பேண்டேஜ் ஒன்று மாட்டிகிட்டு வந்துட்டு அவர் வந்துட்டு மீடியாவில் பேசுகிறார். சார் ப்ளீஸ் சார், போலீஸ் சார், அடிக்காதீங்க சார் எங்கள் இளைஞர்களை, அவங்கள விட்டுருங்க சார், அவங்களாம் பாவம் சார் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறார். பேசிட்டு இளைஞர்கள் பாதி பேர் என்ன பண்ணுறாங்கன்னா போயிடுறாங்க. அங்கே பெரிய வன்முறை சூழல் வருது, பல பேர் கலைஞ்சி போயிடுறாங்க. இன்னும் பல பேர் வந்து பார்த்தோம்னா இந்த ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த விஷயம் நிரந்தரமானது தானாங்கிறதுல எங்களுக்கு சந்தேகம் இருக்குது. அந்த சந்தேகம் கலையும் வரை நாங்கள் ஓய மாட்டோம், இங்கேருந்து கலைய மாட்டோம்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த சந்தேகத்தை தீர்ப்பதற்கான அந்த வாய்ப்பை கொடுக்காம போலீஸ் உள்ளே அடிக்கிறாங்க. அவங்க வந்து உள்ளே போய் கடலுக்குள்ளே வரைக்கும் போயிட்டு அந்த போராட்டம் பண்ணுறாங்க. அந்த சமயத்தில் இவர் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கிறார். இந்த லாரன்ஸ் அவர் என்ன பண்ணுறாருன்னா, அங்கே யாரோ ஒருத்தனை இது வரைக்கும் அந்த போராட்டத்திலேயே கலந்துக்காத ஒரு நபரை கூப்பிட்டு வராப்புல. கூப்பிட்டு வந்து, சார் இவர் தான் சார் இந்த போராட்டத்தையே ஆரம்பித்தவர், இவரே இங்கே வந்துட்டார் சார், எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே அங்கே இல்லை சார், அங்கே இருக்கிறவங்கெல்லாம் சமூக விரோதிகள் மாதிரி சார் அப்படிங்கிற மாதிரி அந்த டோனுக்கு வரார். அங்கே இருக்கிறவங்களாம் யாருன்னே தெரியாது சார், எங்கள் இளைஞர்கள் எல்லாம் எங்கள் மாணவர்கள்லாம் வந்துட்டாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இருக்கக்கூடிய மாணவர்களையும் இளைஞர்களையும் சமூக விரோதிகளாக சித்தரித்தவர் இந்த ராகவா லாரன்ஸ். அவர் வந்து ஏதேதோ அமைப்புகள்லாம் வராங்க சார், என்னென்னவோ பேசுகிறாங்க சார், காவிரின்றாங்க சார், முல்லைப்பெரியாறுன்றாங்க சார், ஹிந்தின்றாங்க சார், அதுன்றாங்க சார், நீட்டுன்றாங்க சார்னு சொல்லி அந்த போராட்டத்தை முழுக்க ஹைஜாக் பண்ணி அங்கே போராடி கொண்டிருந்த உண்மையான இளைஞர்களை ஃபுல்லாக சமூக விரோதிகள்னு சித்தரித்த ஒரு நபர் இந்த ராகவா லாரன்ஸ். அது மட்டும் இல்லாமல் அந்த போராட்டம் முடிஞ்ச உடனே நேராக என்ன பண்ணாருன்னா, அந்த டைமில் ஓபிஎஸ் வந்து பார்த்தோம்னா பாஜகவின் கண்ட்ரோலில், ஆர்எஸ்எஸ் கண்ட்ரோலில் இயங்கிட்டு இருந்த ஒருத்தர். அவர் வந்து தர்மயுத்தம் அதிமுகவில் நடத்த சொன்னதே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு குருமூர்த்திலாம் ஓப்பனாகவே பேட்டி கொடுத்துருந்தார். அப்போ அப்படி இருந்த ஓபிஎஸ்ஸை போய் பார்த்துட்டு, இந்த ஜல்லிக்கட்டை வந்து கொண்டு வந்ததுக்காக ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கும் பிரதமர் மோடி அவர்களுக்கும் நான் நன்றி சொல்கிறேன், அவர் நன்றி சொல்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு ஒரு கூட்டத்தை கூப்பிட்டு போயிட்டு, மாணவர்கள் இளைஞர்கள் எல்லார் சார்பாகவும் நான் நன்றி சொல்ல வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போராடி வாங்கினது ஃபுல்லாக இளைஞர்கள். ஆனால் இவர் நன்றி சொன்னது அன்னைக்கு ஆர்எஸ்எஸ்ஸால் இயக்கப்பட்டு இருந்த ஓபிஎஸ்ஸுக்கும் மோடிக்கும். ஸோ அப்படித்தான் இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தை பாஜகவுக்கு ஆதரவாக திருப்புவதற்காக அந்த போராட்டத்துக்குள்ளே இறக்கிவிடப்பட்ட நபர் தான் இந்த ராகவா லாரன்ஸ். அதைத்தான் அவர் கச்சிதமாக அன்னைக்கு பண்ணார். அதுக்கப்புறம் அவர் பல ப்ரெஸ் மீட் வச்சார், ஓபிஎஸ்க்கு நன்றி சொல்லணும்னு சொல்லிட்டு, இந்த வெற்றியை நம்ம கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சாயந்தரம் 6 மணிக்கு ஒரு நாள் குறித்து டார்ச் லைட் அடிங்கன்னு சொன்னார். ஒருத்தரும் கண்டுக்கல, யாருமே அந்த ராகவா லாரன்ஸ் கூட போய் அன்னைக்கு நிற்கலை. அப்போ அப்படிப்பட்ட அந்த நபர் அந்த அன்னைக்கு பல பேரும் இந்த ராகவா லாரன்ஸ் பண்ண துரோகங்களை விமர்சித்தாங்க. அப்படி விமர்சித்ததில் ஒருத்தர் தான் சீமானும் கூட. அப்படி இன்றைக்கி ஏதோ சீமான் மட்டும் என்ன விமர்சித்தார் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு அரசியல் சார்ந்த விஷயம் மாதிரி போல் சொல்லிட்டு போகிறார். ஆனால் அன்னைக்கு அந்த கூட்டத்தில் மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் இந்த நபர் எப்படியெல்லாம் துரந்தர் மாதிரி உள்ளே பூந்து துரோகம் பண்ணார் அப்படிங்கிறது மறைக்கிறதுக்கு தான் அவர் வந்து ஏதோ சீமான் மட்டும்தான் இவரை விமர்சித்தாருங்கிற மாதிரியும், அன்னைக்கு தான் இவருக்கு அரசியல்னா என்னன்னு புரிஞ்சுதும் அப்படின்னு கதை விட்டுங்கிறார். அப்போ அந்த விஷயங்கள் இருக்குல்ல, அன்னைக்கு எக்ஸ்போஸ் ஆனது இருக்குல்ல, அன்னைக்கு இயக்குனர் ராம்லேருந்து பலரும் இந்த நபரை எக்ஸ்போஸ் பண்ணாங்க. அன்னைக்கு எக்ஸ்போஸ் பண்ண அந்த ஆள் வந்து இன்னைக்கு 7 வருஷம் ஆயிடுச்சு, அதெல்லாம் எல்லாரும் மறந்துட்டு இருப்பாங்க அப்படிங்கிற தைரியத்தில்
திருப்பி இப்போ வந்துட்டு நான் அரசியலில் குதிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். அதுவும் வந்து அரசியலில் இவர் குதிக்கலாமா வேணாமான்னு பல சந்தேகங்கள் இவருக்கு இருந்துதான். உடனே வந்து இவர் போயிட்டு அவங்க அம்மா கிட்ட கேட்டாராம். ரஜினி அரசியலுக்கு வந்த அப்போவே இவர் வந்து உள்ளே வர வேண்டிய ஆள். ஸோ அப்போ இவர் வந்து ஆன்மீக அரசியல் சனாதனம் அது இதுன்னு பேசிக்கிட்டு இருந்தார். அப்போவே உள்ளே வர வேண்டிய ஆள் இவர். ஸோ அப்போ போய் ஒரு அம்மா கிட்ட கேட்டாராம்மா, அவங்க அம்மா கிட்ட. அப்போ வந்து அரசியல்லாம் ஒரு சாக்கடைப்பா, வேணாம்ப்பா, நீ அதெல்லாம் ஜாதி மதம் பணம் இதெல்லாம் தேவை, உன்னாலாம் முடியாது, ஏன் ரஜினி சாருமே போக வேணான்னு சொல்லுன்னு சொன்னாங்களாம். அப்படியே குழப்பத்தில் இருந்தாராம். அப்புறம் விஜய் அரசியலுக்கு வரணுன்னே திருப்பி அவங்க அம்மா கிட்ட போனாராம். திருப்பி அவங்க வந்து அரசியல்லாம் சாக்கடைப்பா, வேணாம்ப்பா, அவர் அந்த தம்பி வந்து யோசிச்சு பேசும், அவர்கிட்டையும் நான் சொல்லணும்பா, வேணாம்பா அப்படின்னு சொன்னாங்களாம். விஜய் ஜெயிச்சதுக்கப்புறம் திருப்பி அவங்க அம்மா கிட்ட போனாராம். அவங்க அம்மா வந்துட்டு பரவாயில்லப்பா, இந்த தம்பி எல்லாத்தையுமே ஒழிச்சு கட்டிடுச்சு, ஜாதி பணம் மதம் எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டிடுச்சு அப்படின்னு சொன்னாங்களாம். அதனால் இப்போ அவங்க அம்மாவை உட்கார வச்சு அவங்க முன்னாடி, எங்கள் அம்மா முன்னாடி நான் அரசியலுக்கு வரப்போகிறேன் அப்படின்னு அரசியலுக்குள்ளே அம்மா சென்டிமெண்ட்டை உள்ளே கொண்டு வந்திருக்கிறார். அரசியல் அப்படிங்கிறது யாரும் யார் பேச்சை கேட்டும் யார் சொல்லியும் நடத்துகிற ஒரு செயல்பாடு கிடையாது. அரசியல்னா உங்களுக்கு உள்ளார்ந்து இருந்து வரணும். அது அரசியல்னா நீங்கள் சமூகத்தில் வேலை செஞ்சு வரணும், மக்களோடு மக்களாக உழைத்து மக்களுக்கான போராட்டங்கள் அவங்க கூட நின்று மக்களோடு அவங்க கோரிக்கைகளை வலியுறுத்தி அவங்க கோரிக்கை நிறைவேற்றுவதற்காக நீங்கள் போராட்டங்கள் பண்ணி அதிலிருந்து வரணும். இன்றைக்கி அதெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிற ஒரு சூழல் விஜயினுடைய வெற்றி கிரியேட் பண்ணியிருக்கு. விஜயினுடைய வெற்றி இங்கே சொல்லியிருக்கக்கூடிய மெசேஜ் என்னென்னா, நீங்கள் மக்களுக்காக எந்த போராட்டம் பண்ண தேவையில்லை, அவங்க கோரிக்கைகளுக்காக நிற்க வேண்டியதில்லை, அவங்களோடு சேர்ந்து இயக்கம் கட்ட வேண்டியதில்லை, ஊராக போய் அவங்க கருத்தை கேட்க வேண்டியதில்லை, அவங்களுக்காக நடக்க வேண்டியதில்லை, எதுவும் பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் ஒன்லி உங்களுக்கு வந்து உங்கள் சோஷியல் மீடியாவில் நீங்கள் ஃபேமஸாக இருந்தால் போதும், 4 பஞ்ச் டயலாக் பேசியிருந்தால் போதும், பாப்புலாரிட்டி இருந்தால் போதும், அது இருந்தாலே மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்துருவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் விஜயின் வெற்றி மூலமாக இங்கே வந்து காட்டப்பட்டிருக்கு. அப்போ என்ன ஆகுதுன்னா, இங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்கும் சோஷியல் மீடியாவில் ரீல்ஸில் ஆல்ரெடி ஃபேமஸாக இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்சர்ஸ்லேருந்து நடிகர்கள்லேருந்து எல்லாருக்குமே இவ்வளோ ஈஸியான வேலையை அரசியல், இது நமக்கு இவ்வளோ நாளாக தெரியாமல் போயிடுச்சு, நம்ம இவ்வளோ நாள் வேஸ்ட் பண்ணிட்டோமே, அப்போ இதுதான் கரெக்டான டைம், நமக்கு ரீல்ஸ் நம்ம விஜய் விட மற்றவங்களை விட நமக்கு நல்லா ரீல்ஸ் போட தெரியுமே, அப்போ நம்ம ஏன் அரசியலில் குதிக்கக்கூடாதுன்னு யோசித்ததனுடைய விளைவு இப்போ எல்லாருமே அரசியலுக்கு நுழையிறதுக்கு வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி ராகவா லாரன்ஸும் வந்து பார்த்தோம்னா, நம்ம ஜல்லிக்கட்டுலலாம் நம்ம வேலைக்கு ஆகாமல் போயிட்டு நம்ம எக்ஸ்போஸ் ஆகிட்டோம். ஆனால் இப்போ ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, ஜல்லிக்கட்டை எல்லோரும் மறந்துட்டாங்க, இப்போ நம்ம உள்ளே நம்ம பழைய மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ உள்ளே வரார். அடிப்படையில் இந்த சேரிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் அரசியலுக்கான அடிப்படை கிடையாது. சேரிட்டிங்கிறது என்ன, நீங்கள் ராகவா லாரன்ஸ் பண்ணக்கூடிய சேரிட்டியெல்லாம் பார்த்தோம்னா, நான் சோறு போடுறேன், நான் இவங்களுக்கு படிப்பு செலவுக்கு ஃபீஸ் கட்டுறேன், உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் செலவுக்கு ஃபீஸ் கட்டுறேன் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி KPY பாலா அப்படின்ற ஒருத்தர் விஜய் டிவியில் அவர் இன்ஸ்டாகிராமை வச்சுக்கிட்டு என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறாரோ அதே வேலையை அந்த காலத்துலேருந்து செஞ்சுட்டு வரக்கூடிய நபர் தான் ராகவா லாரன்ஸ். KPY பாலா படித்த ஸ்கூலில் ஹெட் மாஸ்டர் தான் ராகவா லாரன்ஸு. அவர் சேரிட்டிங்கிறத அவர் ஏதோ ஒரு சொந்த காசை போட்டு பண்ணுற வேலைலாம் கிடையாது. அவர் ஒரு 5 லட்சம் போடுறாரு அப்படின்னா அந்த ட்ரஸ்ட்டு ஒன்று உருவாக்கிட்டு அந்த ட்ரஸ்ட்டுக்கு பல கார்ப்பரேட் கம்பெனிகளுடைய CSR ஃபண்டு வரும். இப்போ CSR ஃபண்டை வச்சுக்கிட்டு கோடிக்கணக்கில் ஒரு விஷயத்தை காட்டி, அதாவது நம்ம லட்சக்கணக்கில் செலவு பண்ணி சேரிட்டி பண்ணி அதுக்கு கோடிக்கணக்கில் அளவிலான பணம் அளவுக்கான இம்பேக்டை எடுத்துக்கிற ஒரு விஷயமாக தான் இந்த ராகவா லாரன்ஸினுடைய சேரிட்டி பிஸ்னஸ் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த சேரிட்டி அப்படிங்கிறது அரசியலுக்கான தகுதியான்னு கேட்டால் ஒரு காலம் இருக்க முடியாது. அரசியல் தகுதி அப்படிங்கிறது மக்களினுடைய அரசியல் போராட்டங்களில் நீங்கள் என்ன நிலைப்பாடு எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது தான். இது வரைக்கும் தமிழ்நாட்டில் நடந்த எந்த மக்கள் பிரச்சனைகளுக்காவது இந்த லாரன்ஸோ அல்லது இந்த மாதிரி இப்போ திடீர்னு அரசியலில் குதிக்கிறவங்களோ குரல் கொடுத்துருக்காங்களான்னு கேட்டால் லென்ஸ் வச்சு தேடினா கூட கிடைக்க மாட்டாங்க. நீட்டில் அனிதா செத்தப்போ லாரன்ஸ் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னு கேட்டால் தெரியாது. காவிரி பிரச்சனை விவசாயிகள் டெல்லியில் போராடிக்கிட்டு இருந்தப்ப விவசாயிகளுடைய கோரிக்கைக்காக ராகவா லாரன்ஸ் என்ன பண்ணாருன்னு கேட்டால் தெரியாது. ஆனால் நீங்கள் இன்னும் லென்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா அந்த சமயத்தில் ஏதோ ஒரு விவசாயினுடைய குடும்பத்துக்கு நான் இவ்வளோ பணம் தந்திருக்கிறேன்னு விளம்பரப்படுத்திகிட்டு இருந்திருப்பார். தேடி பார்த்தீங்கன்னா இருக்கும். அப்போ இந்த மாதிரியான வேலைகள் மட்டுமே பண்ணி ரொம்ப சிம்பிளாக, அதாவது உழைக்கவே இல்லாமல் கஷ்டமே படாமல் அரசியலில் ஒரு பதவிக்கு வந்துடலாம், அமைச்சராகிடலான்னு நினைக்கிற கனவு இருக்குல்ல,
அதுதான் ராகவா லாரன்ஸினுடைய கனவு. இன்னும் ஒரு படி நம்ம மேலே யோசிச்சோம்னா, ஜல்லிக்கட்டுக்குள்ளே வந்துட்டு பிரதமர் மோடியை பற்றியோ பாஜகவை பற்றியோ ஆர்எஸ்எஸ்ஐ பற்றியோ பேச விடாமல் தடுத்த லாரன்ஸ் இப்போ விஜய் கட்சிக்குள்ளே வராரு அப்படின்னா இது யாருடைய பின்னணிக்குள் நடக்குது? விஜயினுடைய அரசியலை நான் வந்து பயங்கர விதந்தோதி பார்க்குறேன், விஜயின் ஆட்சி சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாருன்னா அவர் வந்து ஏதோ ஒரு திட்டத்தோட தாவேக்காவுக்குள்ளே நுழையிறார் அப்படின்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு. இன்னும் தாவேக்கா அவர் நுழையிறத ஏற்றுக்கிட்டாங்களா என்னன்னு தெரியல. ஒருவேளை அவங்க ஏற்றுக்க மாட்டோம், நீ ரொம்ப ஓவரா சீனை போடுற, நீ வரக்கூடாதுன்னு சொன்னால் அவர் அண்ணாமலை கூட போவாரான்னு தெரியாது. ஆனால் இந்த ஆசை இருக்குது இல்லை, இந்த சேரிட்டிங்கிற ஒரு விளம்பரப்படுத்தக்கூடிய சுய விளம்பரத்தை முன்வச்ச சேரிட்டி, இதை வந்து தொடர்ச்சியாக இந்த ராகவா லாரன்ஸ் பண்ணிட்டு இருந்தார். அதை இன்னைக்கு வந்து அரசியலுக்கான ஒரு என்ட்ரியாக அவர் பயன்படுத்தி நினைக்கிறார். அப்போ இதுதான் ஒருத்தருக்கு அரசியலில் நுழையிறதுக்கான தகுதி அப்படின்னா, தூத்துக்குடி மண்ணை நாசமாக்கின, தூத்துக்குடியை காலி பண்ணிட்டு இருந்த ஸ்டெர்லைட் நிறுவனத்தினுடைய ஓனர் வேதாந்தா அகர்வால் இருக்காங்கல்ல, அந்த குரூப் வந்து தூத்துக்குடியில் எத்தனையோ பேரை படிக்க வச்சிருக்கு, எத்தனையோ பேருக்கு எத்தனையோ கிராமங்களில் பல வசதிகளை செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. அதான் இதெல்லாம் ஏன் செஞ்சு கொடுத்தாங்க அப்படிங்கிறதுக்கு பல பின்னணி காரணங்கள் இருக்குது. அவங்க செய்கிற அத்தனை அட்டூழியங்களும் மறைப்பதற்கு இந்த சேரிட்டியை ஒரு வழியாக பல கார்ப்பரேட் நிறுவனங்கள் பயன்படுத்துகிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு 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 சேரிட்டியை ஒரு பிஸ்னஸாக பயன்படுத்தக்கூடிய நபராகத்தான் இந்த ராகவா லாரன்ஸ் வந்திருக்கிறார். அப்போ இது மாதிரியான நபர்கள் சேரிட்டிங்கிறத பயன்படுத்திக்கிட்டு இனிமேல் வந்து அதை வந்து ஒரு பெருந்தன்மையோட ரீல்ஸில் போட்டு அதுக்கு மக்கள் கண்ணீர் விடுற மாதிரியான ஒரு எமோஷ்னலான மியூசிக்கை போட்டுக்கிட்டு இதையே தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா நம்ம அமைச்சராகலாம், முதலமைச்சராகலாம், பிரதமர் வரைக்கும் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இப்போ எதிர்பார்க்குறாங்க. அதுதான் வந்து அதுக்காக தான் இந்த என்ட்ரி எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு பக்கம் இந்த மாஸ்டர் மகேந்திரன் ஒரு நடிகர், அவர் பார்த்தோம்னா அவர் பேட்டியில் சொல்கிறார், கரண்ட் இல்லைன்னா என்ன 6 மாதம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. இந்த வடிவேல் ஒரு ஷேர் ஆட்டோவில் போகும்போது கொஞ்சம் அதெல்லாம் அப்படி தான்மா இருக்கும், ஷேர் ஆட்டோன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்குமான்னு சொல்லுவார்ல, அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிங்க. இல்லைனா சோலார் பிளேட்லேருந்து மோட்ரு ஒயர் எடுத்து மோட்டரை சுற்ற வைக்கிற மாதிரியான டெக்னாலஜி எல்லாம் கற்றுக்குங்க, அதெல்லாம் எனக்கு தெரியும். இல்லைனா என் வீட்டில் எடுத்துக்கங்க. கேள்வி கேட்குறது மூலமாக உங்களுக்கு என்ன பதில் கிடைக்க போகுது? உலகத்திலே இப்படி ஒரு பேச்சு யாரும் கேட்டிருக்க மாட்டாங்க. கேள்வி கேட்குறது மூலமாக உங்களுக்கு என்ன பதில் கிடைக்க போகுது? கேள்வி கேட்கலனா தான் உங்களுக்கு பதில் கிடைக்கும். என்ன ஒரு தத்துவம் பாருங்கள். இப்படிப்பட்ட கூட்டத்துக்கு நடுவில் தான் நம்ம வாழ வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஏன் என்ற கேள்வி இங்கே கேட்காம எதுவுமே மாறாதுன்னு ஒரு காலத்தில் பாடல்கள் வந்த காலம் போக, இன்றைக்கி வந்து கேள்வி கேட்டால் என்ன மாறின்னு நினைக்கிறீங்க? ஒரு 6 மாதம் சும்மா தான் இருங்க, எதுக்கு கேள்வி கேட்குறீங்க? எதுக்கு நசன்னு பேசிகிட்டு இருக்கீங்க? என்ன பண்ணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக கற்றுக்குங்கன்னு அட்வைஸ் பண்ணக்கூடிய இடத்துக்கு இந்த சினிமாக்காரர்கள் நகர்ந்திருக்கிறார்கள். இதுக்கெல்லாம் பின்னாடி இந்த அதிகாரத்தில் நடந்திருக்கக்கூடிய இந்த மாற்றம் இருந்துக்கிட்டு இருக்கு. இதற்கெல்லாம் நடுவில் தான் நம்ம இருந்துக்கிட்டு இருக்கோம். ராகவா லாரன்ஸ் மாதிரியான ஆட்கள் உள்ளே குதிப்பது வருவதுங்கிறது அடுத்தடுத்து தமிழ்நாடு இன்னும் என்னென்ன வகையான விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்க்க வேண்டி இருக்குது அப்படிங்கிறதுக்கான உதாரணமாக தான் இங்கே இருக்குது.